இ-காமர்ஸ் ஏற்றுமதி அப்படின்றது இன்னைக்கு பெரிய அளவில் க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அமேசான் சைட்டில் இந்தியாவில் ஒரு யோகா மேட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 457. அதே மாதிரியான ஒரு யோகா மேட் வந்து அமேசான் யூகேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மதிப்புக்கு ரூ. 3380 விற்பனையாகுது. ஸோ எவ்வளோ பெரிய ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் சில செலவுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி லாபம் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதுதான் வந்து இ-காமர்ஸ் ஏற்றுமதியோட மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எப்படி நாம் பயன்படுத்துறது அப்படின்ற முழுமையான ஆன்லைன் வகுப்பு டிசம்பர் 1 இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, எக்ஸாக்டிக் டீ, காஃபி மாதிரியான பொருட்களை உலகத்தில் ஒரு நாட்டில் இருந்து தான் வந்து ரொம்ப சீப்பாக இறக்குமதி பண்ண முடியும். அதே நேரத்தில் ஹை குவாலிட்டியில் இறக்குமதி பண்ண முடியும். அந்த நாடு ஆப்கானிஸ்தான். இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இடையான ட்ரேட் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இதில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ரெண்டு நாடுமே வந்து சரக்கு போக்குவரத்து அப்படின்றத, வான்வழி போக்குவரத்து, அதாவது சரக்கு விமான போக்குவரத்து இன்னும் கையில் எடுக்கலை. அதனால் நாம் இப்போ பை ரோடு தான் வந்து பொருட்களை இறக்குமதி பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம். இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் என்னன்னு சொல்லி சொன்னேன். அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, டீ, காஃபி எல்லாம் வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ஏற்றுமதி ஆகிறது என்ன அப்படின்னா இயந்திரங்கள், இயந்திர உதிர்பாகங்கள் மற்றும் மருந்து பொருட்கள், இதெல்லாம் பெரிய அளவில் அங்கே தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஏற்றுமதி ஆகுது. இப்போ இந்த பை ரோடு நாம் எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இந்த பாகிஸ்தானில் தேவையில்லாத டிலே ஆகுது. பாகிஸ்தான் வழியாக தான் போயாகணும். ஸோ அங்கே வந்து தேவையில்லாத டிலே ஆகுது. அதனால் நமக்கு இந்த ட்ரேடில் மிகப்பெரிய அளவில் செட்பேக்காக இருக்குது. சரியான நேரத்துக்கு பொருட்கள் போய் சேர்றதும் இல்லை, வந்து சேர்றதும் இல்லை. சில நேரங்களில் இந்த டிலேனால் நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோட செல்ஃப் லைஃப் கூட கம்மியாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் இந்தியா வந்திருந்தார். செய்தியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே சரக்கு விமான போக்குவரத்தை இனிஷியேட் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்போது நாம் ஆப்கானிஸ்தானோட நல்ல ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி தலிபான் கவர்மெண்ட் ரூலிங்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரேட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சது. இது யார் இன்னைய வரைக்கும் கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்காரங்க தான். டெல்லியிலேருந்து காபூல் வரைக்கும் போகக்கூடிய ஃப்ளைட்டில் பாதிக்கும் மேற்பட்ட குஜராத்தியர்கள் தான் வந்து பயணிக்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நல்ல விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் வாய்ப்பை பெரும்பாலும் பயன்படுத்திக்கிறது, மோர் தென் 80% பயன்படுத்துகிறது குஜராத் பீப்புள் தான். மற்ற இடத்துல இருக்கவங்கலாம் வந்து இந்த வாய்ப்பை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் அந்த மூக்கு வைக்குமோ தெரியல, கரெக்டாக போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பொருட்களை, நான் மேலே குறிப்பிட்ட பொருட்களை இறக்குமதி அல்லது ஏற்றுமதி பண்ண விரும்பக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் ஆப்கானிஸ்தானை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்லியான நாடு. நம்ம ஆப்கானிஸ்தான் அப்படின்னோடனே நம்ம மைண்டில் பல விஷயங்கள் ஓடும். அதெல்லாம் இப்போ கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள். ட்ரேட் பண்ணுறதுக்கு, இந்தியாவோட ட்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படக்கூடிய மக்கள். அங்கே நம்மளோட பல பொருட்கள் தேவை இருக்குது. இறக்குமதி வாய்ப்போட ஏற்றுமதி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முடிஞ்சால் ஒரு விசிட் போயிட்டு பாருங்கள். பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்து ஆப்கானுக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப அருமையான மக்கள். நல்ல வர்த்தக வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. பயன்படுத்திக்கலாம்.